பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனால் இதற்கு உங்கள் முழு ஒத்துழைப்பு அவசியம் தேவை. காரணம், மாறிவரும் உலகத்தில் எதை உண்ண வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை சமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து தேவன் நமக்கு தந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு அனுபவிக்க வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து பிரயாணம் பண்ணினார்கள். அவர்களுடைய கால்கள் வீங்கி போகவும் இல்லை, அவர்களுடைய பலன் குறைந்து போகவும் இல்லை, அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, ஒருவரும் பலவீனமாய் இருந்ததே இல்லை. தேவன் அவர்கள் சுகத்தை விரும்பி வானத்தில் இருந்து மன்னா என்ற அப்பத்தையும் காடைகளை உணவாக தந்தார். பகலிலே வெயில் அவர்கள் மேல் படாதவாறு மேக ஸ்தம்பமாகவும் இரவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தார். காரணம், தேவன் நம்முடைய ஆரோக்கியத்தின் மேல் மிகவும் கரிசனையுள்ளவராயிருக்கிறார் என்பதை பாருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பது போல ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற வியாதியினால் நம்முடைய ஆரோக்கியத்தை பிசாசு திருடி நம்மை கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ஆவியானவர் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க சகல வல்லமையோடும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற ஞானத்தோடும் வியாதிகளை புறம்பே தள்ளுங்கள், நோய்களை புறம்பே தள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சுகமாய் வாழ்ந்திருங்கள். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.